பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை நீங்க ஆண்டவர்கிட்ட பேச போயிருங்க. ஆண்டவர் இந்த ராணிப்பேட்டை திருச்சபைக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்ததாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனை அன்புள்ள ஆண்டவர், எத்தனையோ ஆசீர்வாதத்தை செய்துள்ள தேவனுக்கு நான் நன்றி சொல்லுவோமா. இந்த நாளை ஆண்டு சமத்தை நம்ம ஒப்பு கொடுத்து தேனிலும் மயிலும் என்ற பாடலை ஆரம்ப பாடலாக நாம் யாவருமாக எழுந்து பாடுவோம். ஆண்டு சமூகத்திலே நாம் எழுந்து பாடுவோம். தேனிலும் மயிலும் என்ற பாடலை எழுந்திருந்து இந்த ஆரம்ப பாடலை நாம் பாடும் 261 பாடலை ஒப்பு கொடுத்து நாம் சேர்ந்து பாடுவோம். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் தேயமதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் தேயமதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமோடி மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் தேயமதுரமாமே. ஆசிரியனிலே நேசமதாக கசத்தை உரைத்தே பவகசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டோன நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் தேயமதுரமாமே. பாவியை நீக்க தாவிய உயிரை தாமே ஈந்தவராம். இன்னும் கேலியா கருணை நிலவரம் உண்டு நிதம் துதியன் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் தேயமதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும் என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சய நம்பு கருத்தாணி மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் தேயமதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம் நீயும் அன்பதாய் சேர்ந்தார் அனைத்துனை காப்பா ஆசை கொள்ளி மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் தேயமதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். அதை பிடித்து கொண்டால்தான் பேரின்ப வாழ்வை பெறுவாய் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் தேயமதுரமாமே. முன்பாக வந்து சங்கீதம் 49 வாசிக்கும்படி அன்பாக அழைக்கின்றேன். சங்கீதம் 49 அவர்கள் வாசிக்கும்படிய அழைக்கின்றேன். சங்கீதம் 49 1 முதல் 20 முடிய. ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் இதை கேளுங்கள். பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களும் ஆகிய நீங்கள் எல்லோரும் ஏகமாய் செவி கொடுங்கள். என் வாய் ஞானத்தை பேசும்,
என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என் செவியை ஊமை மொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். என்னை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன? தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூலரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தருகிறார்கள். ஆகிலும் கனம் பொருந்தியவனாயிருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை. நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார். ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. அவன் மகிமை அவன் பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான். கனம் பொருந்தவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆமென். இந்த நாளில் ஒரு பல்லவியை நாம் பாடுவோம். நாம் ஜெபிக்கும் போது எல்லோருமா சேர்ந்து அவனுடைய பிரசன்ன இந்த பல்லவியை பாடுவோம். 189 உயிரோடு இருந்தவரை யாராவது செய்கிறேன், ஜீவனின் அதிபதியே உண்மை யாராவது சேர்ந்த பாடலாம் சேர்த்து பாடுவோமா? உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். சேர்ந்து பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா வசனா, அல்லேலூயா வசனா, அல்லேலூயா வசனா, அல்லேலூயா வசனா. சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா வசனா, அல்லேலூயா வசனா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா வசனா, அல்லேலூயா வசனா, அல்லேலூயா வசனா, அல்லேலூயா வசனா. இந்த உபவாச நாள்ல ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறாரு. ஒரு மனபாரத்தோடு மன கஷ்டத்தோடு பிரச்சனைகள் இருக்கீங்களா, போராட்டத்தில் இருக்கிறீங்களா, அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இதனாலே ஆண்டவர் சமூகத்திலே பாவை அறிக்கை ஜெபம் பண்ணுவோம். நம்மளுடைய நம்முடைய பள்ளி முதல்வர்கள் முன்பாக அழைக்கின்ற முன்பாக வந்து ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இது நல்ல ஆசீர்வாதமான ஜெப வேளையிலே தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஒரு உபவாச கூடுகையை தகப்பனே எங்களுக்கு கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீதாமே பேர் பேராய் தனித்தனியை தொட்டு ஆசீர்வதிக்க தகப்பனே. தேவனே, இந்த நேரத்திலே எங்களுடைய பாவங்களை தகப்பனே எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே.
நாங்கள் எவ்வளவு பெரிய பாவியெல்லாம் இருந்தாலும் தகப்பனே, எங்களுடைய பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் தகப்பனே, எங்களுடைய பாவங்களை தகப்பனே பஞ்சை போல வெண்மையாப்பேன் சொன்ன வேத வாக்கு தத்துவத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் உம்மாண்டே வரும்பொழுது தகப்பனே, நீர் ஒருபோதும் தள்ளீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களே எங்களுக்கு மன்னிக்க தகப்பனே. நாங்கள் எங்களுடைய பாவமான வாழ்க்கையை விட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையான எங்களுக்கு கிருபை தாருங்க தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ கண்ணோக்கி பாருங்க. வியாகுலத்தோடும் வேதனைகளோடும் கஷ்டத்தோடும் பாடுகளோடும் வந்திருப்பாங்க தகப்பனே. ஒவ்வொருவரும் நீ கண்ணோக்கி பாருங்க. அவருடைய தேவைகளை சந்திக்க தகப்பனே. அவருடைய ஜெப விண்ணப்பங்களை தகப்பனே கேளுங்க. ஒவ்வொருடைய மன விருப்பத்தின்படியே தகப்பனே அவங்களுக்கு அருள் செய்யுங்க. நாங்கள் வரும்போது உரிமையாக வந்திருந்தாலும் உடைய பெருக்கமான ஆசீர்வாதத்தோடு இங்கிருந்து கடைசி கிருபை தாருங்க. தொடர்ந்து ஆராதனை ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இந்த சமயத்திலே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதித்து கொடுங்க. அன்பினாலும் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் இலக்கிற பரமபிதாவே, ஆமென். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. தூய சொல்லி துதித்திட நாமமது, தூய சொல்லி துதித்திட நாமமது. இயேசுவே என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். நம்ம ஜெபம் பண்ண போறோம். வசனம் வாசிப்போம். சங்கீதம் 55 தேவனே என் ஜெபத்தை கேட்டுள்ளோம், இவ்விண்ணப்பத்திற்கு மரியாதை சொல்லி தாய் பக்த சொல்றாரு. இந்த உபவாசம் நான் வந்திருக்கிறீங்க. அவருடைய சமூகத்துல வந்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஒருவேளை உங்களுக்கு பேப்பர் கொடுக்க போறோம். அப்புறமா நீங்க அந்த ஜெபத்துக்காக நீங்க உங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். முதல்ல நாலு சமூகத்துல நம்முடைய சவுத் ஈஸ்ட் இந்தியா யூனிட்டாக நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் சென்ற வாரத்தில் ஒரு புதிய தலைவரை அமைச்சிருக்காங்க. வரக்கூடிய 3-5 வருஷங்கள் நம்முடைய இந்த தமிழ்நாட்டை ஆளுகை செய்யும்படியாக, இந்த இதுக்கு அற்புத திருச்சபையை ஆளுகை செய்யும்படியாக, ஆண்டவர்கள் நல்ல தரிசனத்தை கொடுக்கும்படியாக ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் அவர்களுக்காக நம்முடைய ஜெபசன் ஜீவாக முன்பாக வந்து நம்முடைய சவுத் ஈஸ்ட் இந்தியா யூனியன் தலைவர்களுக்காக ஆண்டவருடைய இந்த தேசத்தை ஆஸ்வதியும் அவர்கள் நல்ல தரிசனத்தை தாருன்னு சொல்லி ஆண்டவரையே அவங்க வலிமையாக எடுத்து பயன்படுத்தும். மறுபடியத்துல திருச்சபை பள்ளிகளை வலிமையாக பயன்படுத்தக்கூடிய முன்பாக வந்து அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருந்து எங்களை கண்ணோக்கி பாதுகாக்க வேண்டும் பரலோக தகப்பனே. அருமையான நாளிலே இந்த உபவாச வேலைக்கு அமர்ந்து போயிருக்கிறோம்ப்பா தகப்பனே. 1-2 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்கள் அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், நாங்கள் சிறு கூட்டமாக இருந்தாலும் தகப்பனே எங்கள் மத்தியில் வாசமாக இருக்கிறேன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. விசேஷமாக இந்த வேலையிலும் அப்பா தென்கிழக்கு ஒன்றிய தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு தலைவர்களுக்காக இருக்கிறோம் அப்பா. உங்களுடைய விருப்பத்தின்படி மது பிள்ளைகளை நீ தேர்ந்தெடுத்திருக்கிறீர். அவர்கள் மூலமாக தகப்பனே தமிழகம் எங்கும் தகப்பனே உங்களுடைய ஊழியமானது தொடர்ந்து செயல்படத்தக்கதாக அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து தகப்பனே ஆலயங்களையும் தகப்பனே பள்ளிகளையும் தகப்பனே அவர்கள் நிர்வகிக்க நீ நல்ல ஞானத்தை கொடுத்து தகப்பனே அவர்களுக்கு நீ தம்மை நல்ல ஞானத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம்ப்பா. அதில் தகப்பனே பிரசிடென்ட், செக்ரட்டரி மற்றும் ட்ரெஷரர் மற்றும் பணிபுரிய ஒவ்வொரு பேருக்காக இருக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரும் தங்களுக்கு முன் நிறுத்தப்பட்டுள்ள பொறுப்புகளை உணர்ந்து தகப்பனே உமக்கு பயப்படும் பிள்ளைகளாக உடைய நாமத்தை முன்னிட்டு ஒவ்வொரு காரியங்களை அவர்கள் செய்து தகப்பனே உடைய ஊழியமானது இன்னும் இதை விட பெருக்கமாக தகப்பனே அநேக பிள்ளைகள் ஆத்மாக்களை உடைய மந்தையில் சேர்க்க அவர் மூலமாக நீ திருப்பி ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை ஒரு இடத்தில் தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும் பரப்படுது என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை நல்ல பிதாவே. சாட்சிக்குரிய நேரம், சாட்சிக்குரிய நேரம் நீங்கள் தாமதம் செய்யாதபடி நீங்கள் வரும்படியாய் நம்மிடம் கேட்டுக்கொள்கிறேன். சொல்கிறவங்க கட்டு பண்ணி உட்காந்துங்க. நமக்கு வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாமல்
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு 2 மாசமாவே கெட்ட கெட்ட கனவா வந்து இருந்துச்சு. ஆனாலும் நான் வந்து வைராக்கியமா இருப்பேன் கடவுள்கிட்ட. எப்பவுமே ஸ்தோத்திரம் சொல்லினே இருப்பேன் நான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மட்டும் நான் வந்து வேற வழியா, எங்க வீட்டுக்கு போற வழியில வேற வழியா வந்துன்னு இருக்கும்போது அங்க வந்து ஒரு சத்தம் வந்துச்சு. எப்படி ஒரு சத்தம் வந்துச்சுன்னா, ஏய் அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சு. நான் திரும்பியே பார்க்கல. மறுபடியும் நான் வந்து வந்து நிறுத்துறேன். ஏய் என் பேரை சொல்லி, என்ன நான் கூப்பிடுறேன், நீ போயினே இருக்கிறியா அப்படின்னா. நான் சொன்னேன், திரும்பி பார்த்து சொன்னேன், என்ன அப்படின்னு நானும் கேட்டேன். கேட்டுக்கிட்டு, ஏய் என்ன நடக்க போகுது தெரியுமா உங்க வீட்டுல, என்ன நடக்க போகுது பாரு. நான் சொன்னேன், உன்னோடு இருக்கிற பாட்டுல என்னோடு இருக்கிற பெரியவர் எனக்கு எல்லாத்தையும் செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அது ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்ச உடனே பெரிய எருமாள் படுத்துனது. நான் பேசுறது அந்த பெரிய எருமாடு தான். சரி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் என்னுடைய. அப்போ உடனே எழுந்துச்சேன். உடனே எனக்கு அப்படியே வைப்ரேஷன் மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ரொம்ப பயமாயிடுச்சு. வாஷ்ரூம் போனேன், போயிட்டு வந்தேன். அப்படியே நின்று ஜெபம் பண்ணேன் கடவுள்கிட்ட. ஏசப்பா, என் குடும்பத்துல வந்து இந்த மாதிரியான எந்த கெட்ட காரியமும் நடக்கூடாது. எங்க அப்பா இப்பதான் மரிச்சாரு கர்த்தாவே, அதே எங்களால தாங்க முடியல. அப்பாவும் வயசாயிட்டா செத்தாரு. அதனால இந்த கிணவு வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அதனால எனக்கு எதுவுமே வரக்கூடாது நாமத்தினால சொல்லிட்டு ஒவ்வொரு பேரா என் குடும்பத்துல இருக்கிற எல்லா பேருமே நான் ஒவ்வொரு பேரா நான் வந்து ஜெபமணின்னு வந்தப்போ காலையில இருந்து அக்கா வந்தாங்க தண்ணி ஊற்றி போறதுக்கு. நான் சொன்னேன், அக்கா எனக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி கிணவு கண்டேன், எனக்கு உடம்பு ஃபுல்லாவே வைப்ரேஷனா இருக்குது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல. அவங்க என்ன சொன்னாங்க, பாசிட்டிவ் ஜெபம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், பாசிட்டிவ் போட்டு ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த பாசிட்டிவ்ல ஒரு பாசிட்டிவ் ஜெபம் பண்ணிக்கிறேன். அவர் சொன்னாரு, என்னம்மா கிணவு எவ்வளவு நாளா வருதுன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், கொஞ்ச நாளாவே வருது பாஸ்டர் எனக்கு. அப்போ நீ என்ன சொன்ன? நான் சொன்னேன், உன்னோடு இருக்கிற பார்க்கல என்னோடு இருக்கிற ஒரு பெரியவர் நான் சொன்னேன். அப்படியா, சரி, நம்ம வந்து வசனத்தை கொண்டு தாமா அந்த சாத்தானை நம்ம விரட்டி அடிக்க முடியும், நீ பயப்படாம போ அப்படின்னு சொன்னார். நான் வேலைக்கு வந்துட்டேன். வேலைக்கு வந்துட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனவொடனே எப்பவுமே எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு தான் நான் எங்கள் வீட்டுக்கே போவேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது கூட எங்கள் அக்கா பொண்ணு எதுவுமே சொல்ல. ஆனால் நான் வீட்டுக்கு வந்துட்டதுக்கு அப்புறமா என் பின்னாடியே வந்த உடனே சொன்னா, ஆண்டி நான் ஈரோடு போகலாமான்ட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லை பயப்படாத, நான் துணியெல்லாம் வியாபாரம் செய்கிறேன், அதனால நான் போய் எடுத்துன்னு வரலாம்ல, நீ துணி வியாபாரம் செஞ்சுன்னு அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், இல்லை துணி வியாபாரம் செய்யறதுக்காக என்ன கூப்பிடல, என் தம்பிக்கு என்னவோ நடந்திருக்குது அதனால தான் நீ என்ன கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் இல்லைன்னு மதிச்சாங்க. இல்லம்மா என் மனசு சொல்லுமா, சாமிக்கு என்னமாச்சு அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னா, மாமா வந்து ஐசியூல சேர்த்துக்கிறாங்க, ஐசியூல இருக்கிறாரு. அம்மா கெட்ட கண்ணு வந்துச்சு. உடனே என்ன பண்ணேன், நானும் போய் துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுக்கின்னு நான் உடனே வந்து கிளம்பிட்டேன். அப்போ அக்கா வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, கேட்டாங்க, இப்போ எப்படி இருக்குது உனக்கு உடம்பு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை தம்பியை வந்து இந்த மாதிரி அட்மிட் பண்ணியிருக்கிறாங்களாம், ஐசியூல இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னேன். சரி அப்படியா, நீ எங்கள் அக்கா ஒழுதாங்க. நான் உடனே கிளம்பி நான் போயிட்டேன். நான் ஈரோடு போயிட்டேன். என் தம்பி வந்து ஐசியூல இல்லை, அப்படியே வார்டு ஷிஃப்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், சரி சொல்லி ஜாம் பண்ணிட்டு அங்கேயே இருந்துட்டு ஒரு நாள் சேவத்துக்கு முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே அங்கே தங்கச்சி வீட்டுக்காரர் எப்பவுமே வியாபாரத்துக்கு போவார். அவர் வியாபாரத்துக்கு அன்னைக்கு போறாரு. மாத்திரை மருந்து வாங்கி வரேன்னு சொல்லிட்டு போனவர் ரிட்டர்ன் வராரு. ரிட்டர்ன் வந்து என்ன சொல்றாரு, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. என்னப்பா உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ற, என்ன ஆச்சு உனக்கு? எனக்கும் ஒன்றும் ஆகல. வண்டிக்கு எதுனா ஆச்சா? வண்டி கூட ஒன்றும் ஆகலப்பா, ஆனால் என் மனசு சொல்லிச்சு உனக்கு ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்லிட்டு அதே போல் ஆயிடுச்சு. சரி, நான் உடனே ஃபோன் போட்டு தங்கச்சி அங்கே போயிட்டு இருந்தா அக்கா வீட்டுக்கு, வா இந்த மாதிரி ஆயிடுக்குது. சரி, அவங்க வந்தோடனே என்னன்னு கேட்டா. உடனே சொல்லு. நான் சொன்னேன், முட்டி போடணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அவங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணவே இல்லை. அவங்க என் தங்கச்சி வீட்டுக்காரங்க சொன்னேன், நீ வந்து பைபிள் வாசித்து கடவுளுக்கு நன்றி சொல்லிப்பா, உனக்கு உயிர் கொடுத்துருக்கிறார் கடவுள் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, எல்லாரும் அப்படியே உட்காந்தே இருக்கிறாரு, அவர் வயிற்றுல உட்காந்துக்கிறாரு. உடனே நான் என்ன பண்ணேன், உடனே முட்டி போடுன்னு சொல்லிட்டு உடனே முட்டி போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரேயர். ஸ்டார்ட் பண்ண உடனே இங்க இருக்கிறவர் அவ்வளோ தொலைவுல போய் விழுந்துட்டோன்னா நான் விடலை. நானும் ரொம்ப வைராக்கியமா கடவுள்கிட்ட கேட்டேன். அவர் விழுந்தவர் என்ன தெரியுமா சொன்னாரு, இவனை நேரத்துக்குள்ள இவன் ஆக்சிடென்ட் ஆகி மண்டை உடைஞ்சி கால் உடைஞ்சி இவன் செத்து போயிருக்கணும், அது முடியாம போயிடுச்சு. முதல் வந்து சாமியில் உயிரை தான் எடுத்துட்டு வந்தேன், ஆனா வந்து சாமியில் உயிரை வந்து எடுக்க முடியல. ஏன் எடுக்க முடியல அப்படின்னு கேட்டேன். நீ ஜெபம் பண்ணப்பார், அன்னைக்கு ஜெபம் பண்ணப்பார், அன்னைக்கு நான் அதட்டிருந்தே சாமியில் உயிர் எடுக்கிறதுக்கு தான் நான் வந்து அது கிணவுல நான் வந்தேன். ஆனா நீ வந்து ரொம்ப வைராக்கியமா நீ கடவுள்கிட்ட நீ ஜெபம் பண்ணி அதை வந்து நீ பெற்றுக்கொண்ட, அவன் உயிரை வந்து நான் எடுக்க முடியல. ஏன் நீ அவன் உயிர் எடுக்கிற? அவன் வந்து அங்கங்க ஊழியம் செய்யறான், அங்கங்க வந்து சர்ச்சு கட்டுறான், அதனால வந்து
அவனை நான் எடுத்துடணும். சரி, இவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னாங்க. இவன் வந்து பைபிள் படிக்கிறான், சர்ச்சுக்கு போறான், இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் வந்து இவன் உயிர் எடுக்கிறதுக்கும் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னார். அதுக்கப்புறமா அந்த சாத்தானை விரட்டக்கூடிய வல்லமையை கடவுள் எனக்கு கொடுத்தாரு. அவருடைய வல்லமையினால அந்த சாத்தானை நான் ஓட்டினேன். இன்னைக்கு வரைக்கும் அவர் நல்லா இருக்கிறாரு. என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நானும் வந்து நிறைய கடன் பட்டிருக்கிறேன். அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நானும் விடுதலை ஆகணும். கடவுள் எனக்கும் நல்ல வல்லமையை கொடுக்கணும். நானும் சாத்தான்களை ஓட்டணும். இன்னும் வேற என்னென்ன இருக்குது செய்வனை இது எல்லாம் இருந்தாலும் கரெக்டா ஏசி நாமத்தினா நானும் அது எனக்கு கடவுள் அந்த வரனை எனக்கு கொடுக்கும்படியாக நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. இது வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சார். நாம மகிழ்ப்படுவதாக அந்த சாட்சியை ஆசிரியப்பாராக. அடுத்து நீங்கள் சாட்சிகள் ரெடியாருங்க. எந்த ஜெபவேளையில் உம்மை தேடி வந்தேன் தேவா பதினாலே. எந்த ஜெபவேளையில் உம்மை தேடி வந்தேன் தேவா பதினாலே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் இறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்த கோட்டை எந்த தஞ்சம் இறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்த ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. அடுத்த சாட்சி சொல்ல போறீங்க. டைம் வேஸ்ட் பண்ண டக்கு வந்துருங்க. சொல்றவங்க அடுத்து வந்து இங்க உட்காந்துருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்து சாட்சி சொல்ல போறீங்க. இங்க உட்காந்துருங்க. அடுத்தது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. போன வாரம் சண்டே வந்து 5:30க்கே Zoom மீட்டிங் ஆன் ஆகிடும், பார்ப்போம். அப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த போன வீக் வந்து 5:40 ஆயிடுச்சு. ஒரு பயம் வேற, முடிஞ்சிட்டு இருக்குமா, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பயமா இருந்துச்சு. அப்போ ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு, பயப்படாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, நான் உன் தேவன், உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வசனம். அப்போ டக்குன்னு அது வந்தோடனே நம்ம ஏன் பயப்படணும், அதான் தேவன் நம்ம கூடவே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆன் பண்றதுக்கு எல்லாம் இது பண்ணிட்டேன். ஒருவேளை நெட்டு எதனா இல்லையா, ஹாட்ஸ்பாட் ஆன் பண்றேன், எல்லாம் தங்கச்சி செல்லுதும் எதுவும் பக்கத்துல வச்சு. அப்புறமா பார்த்தா அது 5:40 தான் ஸ்டார்ட் பண்ணது, லேட்டு அவங்க. அப்ப நம்ம பயப்படக்கூடாது, நம்மளுடைய தேவைகளை அறிந்த தேவன் நம்மளுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும், நம்ம எதுக்குமே பயப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சு அதை அட்டன் பண்ண வச்சாரு. தேவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஆமென். எப்படி நாம மகிழ்ப்படுவதாக. அடுத்தாக நாம் ஒரு விண்ணப்பத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே ஒரு பலவை பாடி நாம் ஜெபித்துக்காக நாம் கடைசில போகிறோம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. இந்த நாளில் வெல்லூர் செக்ஷனுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். வரக்கூடிய ஆட்களே புதிய தலைவர்கள் நம்மளுக்கு நியமிச்சிருக்காங்க. அதற்காக நம்ம ஜெபம் போகிறோம். மிஸ்ஸஸ் பிலிப் ஜான் இருக்கிறீங்களா, அவங்க முன்பாக வந்து நம்முடைய வெல்லூர் செக்ஷன் புதியதாக நம்முடைய இந்த வெல்லூர் செக்ஷன் 4 மாவட்டம் இருக்கிறது. 4 மாவட்டத்தையும் அவர்களை ஆசிர்வதித்தாருங்க. இங்கே நடைபெறும் ஊழியர்களை நீங்கள் ஆண்டவர் பலப்படுத்தும்படியாக அதுக்காக உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். புதியதாக தலைவர் நியமிச்சிருக்கிறாங்க. அதற்காகவும் ஜெபம். எங்கள் அன்பாய் கிறிஸ்து காப்பாற்றிய அன்னை பரவ பிதாவே, இதர் சாமி எங்களை பத்திரமாக நீ கொண்டு வந்து சேர்த்தீர். அதில் காசு கொடுக்குறேன் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தாவே நீ தொட்ட ஆசிரியர் தகப்பனே. தேவைகளெல்லாம் நீ சந்திக்கிறீரப்பா. ஆனால கர்த்தாவே, நீர் ஒவ்வொரு தேவைகளோடு சந்தித்து கர்த்தாவே அவர்கள் தேவையானவற்றை நீர் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாயும் சொல்லி கெஞ்சுகிறேன் தகப்பனே. இதோ கர்த்தாவே தலைவர்களுக்காக வருகிற தகப்பனே, ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீரப்பா. வெள்ளூர் ஸ்டேஷனுக்காகவும், ஆணிப்படியக்காகவும், திருப்பத்திற்காகவும்
கர்த்தாவே திருவண்ணாமலை மாவட்டத்துக்காக வருகிற தகப்பனே ஒவ்வொரு தலைவர்களையும் கர்த்தாவே நீர் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எந்த நோக்கத்துக்காக அவர்களை நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் நாங்கள் அறியும் தகப்பனே. ஆனாலும் கர்த்தாவே அவர்கள் பணியை செய்யும் போது கர்த்தாவே நல்ல முறையில் செய்து கர்த்தாவே இந்த 5 ஆண்டுகளை கர்த்தாவே நிறைய விளைவு நிரம்பத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் சொல்லுகிறேன் தகப்பனே. அவர் செய்யும் ஊழியங்களை விட கர்த்தாவே நீர் தொட்ட ஆசிரியரும் கர்த்தாவே எங்கெல்லாம் உடைய விதைகளை விதைக்கிறார்களோ அவங்கெல்லாம் கர்த்தாவே 100 60 பலன் பெற நீர் கிருபை செய்தரலாம் கர்த்தாவே. அவர்களோடு கிருபை இருக்கட்ட ராஜா. அவருடைய குடும்பங்களை கூட கர்த்தாவே நீர் தொட்ட ஆசிரியரின் தகப்பனே. கர்த்தாவே ஒவ்வொரு வாரத்திலும் கர்த்தாவே அவர்கள் நோக்கி செலுத்திவிட்டு கர்த்தாவே அவருடைய காரியங்களை தொடங்கத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டுமாயும் அவருடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிற தகப்பனே. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ராஜா. ஆசிரியரின் தகப்பனே துணியும் கனம் மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன் ஜீவன நல்ல பிதாவே. வாசிக்கிறோம். என் கைகளை உமக்கு நேராக இருக்கிறேன், வர்ணலத்தில் மேல் என் ஆத்துமா உண்மையில் தாகமாய் இருக்கிறது சொல்லி தாவீது பக்தர் சொல்றார். அப்படியே தாகமாய் இருக்கிற நமக்கு ஆண்டவர் இந்த உபவாச நாளை நல்ல பதில் கொடுக்கும்படியாக, உங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்கும்படியாக, ஆண்டவர் நமக்கு பதில் தரும்படியாக, கடந்து வந்த 25ஆம் ஆண்டிலே ஆண்டவருக்கு செய்யாத ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கண்ணீராக இருக்கின்ற காரியங்கள் உங்களுக்கு பதில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த உபவாச நாள்ல ஆண்டவர் தொழும்படியாக அந்த சமூகத்திலே நம்ம காத்திருக்கோம். யாராவது விசேஷ பாட்டு பாருங்க, நீங்க தயவு செய்து சீக்கிரம் முன்னாடி வந்துருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க சீக்கிரம் வருங்க. யாராவது விசேஷ பாட்டு பாருங்க, நீங்க தயவு செய்து முன்பாக மறுபடியும் நினைக்கின்றேன். அந்த சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். சொல்றேன், டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க ஸ்பெஷல் சாங்கு சாய்ஸ் அந்த சைடு வந்து உட்காந்துருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க தயவு செய்து உட்காந்துருங்க, யோசிக்காதீங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அனுதினமும் உன்னில் நான் வளர்ந்திடவே உன் அனுகிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உன்னில் நான் வளர்ந்திடவே உன் அனுகிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும்.
பாடலுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக நம்ம ஜெபத்துக்காக நான் பிரவேசிக்க போகிறோம். ஆண்டுடைய நம்ம ஜெபங்களை கேட்டுபடியாக இந்த நாளை பிரிஞ்சாலய முன்பாக அழைக்கின்றேன். அது நம்முடைய பள்ளிக்காக நம்ம தப்பிக்க போறாங்க. பள்ளிக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு வேன் வாங்கணும். நம்முடைய ராணிப்பேட்டை திருச்சபை 2026ஆம் ஆண்டுல நிறைய வளமையான ஊழியம் நடைபெற வேண்டும். அநேக விசுவாச பேர்கள் வராமல் இருக்கிறவர்களை வர வேண்டும். ஒரு திருச்சபைக்கு ஒரு 70 இருக்கணும். அதுக்காக நான் முன்பாக அழைத்தேன். சீக்கிரம் வாங்க முடியும். பேரை சொல்லுங்க. தயவுசெய்து நீங்க வந்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். நம்ம ஸ்கூலுக்காக ஜெபம் பண்ணுங்க. சர்ச்சுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் ஜீவனும் நிறைந்த அன்பின் நல்ல பிதாவே, இந்த அருமையான உபவாச கூட்டத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே, இந்த கூடுதலானது இன்னும் அதிகமாக கூடி உம்மை போற்றவும், உம்மை புகழவும், உம்மை பற்றி அறிந்து கொள்ளவும் நீர் கிருபை புரியும்படியாக வேண்டுகிறோம் கர்த்தாவே. இது இந்த வேலையிலும் அப்பா இந்த பள்ளிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பகுதிகளிலே முதலாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளியானது கர்த்தாவே இப்பொழுது கடைசி நிலையில் இருப்பதை நீர் அறிகிறப்பா. என்ன காரணத்தினால் இந்த பள்ளி இப்படி ஒரு நிலைமை வந்தது என்று நாங்கள் அறிவோம் அப்பா. நீர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். ஆன போதிலும் கர்த்தாவே என்னுடைய ஊழியமானது பெருகத்தக்கதாக கூட கர்த்தாவே அநேக பிள்ளைகள் அந்த பள்ளியிலே வந்து சேர்ந்து கர்த்தாவே உண்மை அறிந்து கொள்ளவும், மற்றவர்களுக்கு சாட்சிகளாக விளங்கவும், அது குண்டின் மேலிட்ட விளக்கை போன்று திகழத்தக்கதாக இந்த பள்ளியை நீர் உயர்த்தும்படியாக வேண்டுகிறோம் அப்பா. எந்த பாவ குற்றங்கள் மீறுதல்கள் இருந்தாலும் கூட கர்த்தாவே அவற்றையெல்லாம் நீர் மன்னித்து இந்த பள்ளியை நீர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், இன்னும் மென்மேலும் அது வளரத்தக்கதாக நீர் கிருபை புரிந்தல்லப்பா. வளர்ந்த பள்ளி இவ்விதமாக இருப்பதை கண்டு நாங்கள் மிகவும் கவலைப்படுகிறோம் அப்பா, வசனப்படுகிறோம் கர்த்தாவே. அந்த பள்ளிக்கு தேவைகள் ஒவ்வொன்றையும் நீர் சந்திக்கும்படியாக வேண்டுகிறோம் கர்த்தாவே. விசேஷித்த விதமாக கூட கர்த்தாவே தலைவர்கள் கண்களிலே தயவன் கிருபையும் தந்தப்பா. அங்க கேட்டிருக்கிற அந்த வேனுக்காக இந்த நேரத்திலே வருகிறோம் அப்பா. அந்த வேனை அவர்கள் கொடுத்து உதவத்தக்கதாக அவர்கள் மனதிலே நீ கிரியை செய்யும்படியாக வேண்டுகிறோம் அப்பா. அதற்காக இந்த பள்ளி முதல்வர் மற்றும் போதகர் அவர்களெல்லாம் எடுக்கும் முயற்சிகளை நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே. அந்த தலைவர்கள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசும் அப்பா. அவர்கள் மனமும் வந்து இந்த பள்ளிக்காக உதவத்தக்கதாக நீர் கிருபை புரிந்தவர்களும் ஒரு வேனை கொடுப்பதன் மூலமாக கூட கர்த்தாவே அந்த வேன் அந்த பகுதிகளிலே சுற்றும் போது இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை இருப்பதையும் பள்ளி இருப்பதையும் மற்றவர்களுக்கு அது விளங்கத்தக்கதாக நீர் அதன் மூலமாக ஒரு சாட்சியை நீர் ஏற்படுத்தும் அப்பா. அந்த வேனின் மூலமாக கூட கர்த்தாவே அநேக பிள்ளைகள் இந்த பள்ளியிலே வந்து சேரத்தக்கதாக நீர் அதற்கு வழிவகை செய்தல்லும் அப்பா. அந்த பள்ளியை நடத்துகிற பிள்ளையை நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே அவருக்கு நல்ல விசேஷித்த நாணங்களை தந்து அவர் எப்படியெல்லாம் அணுகி இந்த பள்ளியின் முன்னேற்றத்துக்கு பாடுபட வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதையெல்லாம் நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே அவர் அணுகுகின்ற இடங்களிலெல்லாம் அவருக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கத்தக்கதாக நீர் உதவும் அப்பா. அங்க பணிபுரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தல்லும், வந்து படிக்கின்ற ஒவ்வொரு மாணவ செல்வங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும் கர்த்தாவே. இன்னும் அநேக பிள்ளைகள் ஒரு ஆண்டிலே அந்த பள்ளியிலே சேரத்தக்கதாக நீர் ஆசீர்வதியும் அங்கீகரிக்கும் அப்பா. எங்கள் ஜெபமானது வீண் போகாத படிக்கும் இந்த உபவாச நேரத்திலே நாங்கள் இடத்திலே ஜெபிக்கும் போது கர்த்தாவே அது பலன் தரத்தக்கதாக நீர் கிருபை புரியும்படியாக வேண்டுகிறோம் அப்பா. மேலும் கர்த்தாவே சபைக்காக ஜெபிக்கிறோம். எவ்வளவு பேர்கள் நிரம்பி வழிந்த ஒரு சபை இம்மட்டுமாக மிகவும் குறைவான ஒரு குடும்பங்களை கொண்டு இயங்கி வருவதை நாங்கள் அறிகிறோம் அப்பா. அதற்காக கவலைப்படுகிறோம் அப்பா. என்ன காரணத்தினால் இப்படி ஆனது என்று நாங்கள் அறியோம். நீர் அறிந்த தேவன். ஒவ்வொரு பின்னடைந்து போன குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் என்ன நோக்கத்திற்காக பின்னடைந்தார்கள் என்பதை நீர் அறிந்த தேவன். அவற்றையெல்லாம் நீர் மாற்றி கர்த்தாவே அந்த பிள்ளைகளும் எங்களோடு வந்து உண்மை சேவிக்கத்தக்கதான ஒரு நல்ல தருணத்தை அந்த குடும்பங்களுக்கு நீர் ஏற்படுத்தும்படியாகவும் அவர்கள் சிந்தித்து உணர்ந்து இந்த சபை மிகவும் பிரயோஜனமான ஒரு சபை, நமக்கு ஒரு பரம எருசலேமை காணக்கூடிய ஒரு பாக்கியத்தை அளிக்கக்கூடிய சபை என்று அவர்கள் விசுவாசித்து கர்த்தாவே இந்த சபைக்கு மீண்டுமாக அவர்கள் திரும்பி வரத்தக்கதாக அவர்கள் மனங்களிலும் உள்ளங்களிலும் நீ கிரியை செய்யும்படியாக வேண்டுகிறோம் அப்பா. இன்னும் அநேக பிள்ளைகள் புதியதாக இந்த சபைக்கு வந்து சேரத்தக்கதாக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் நல்ல இந்த ஊழியர்களையும் நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே தேவைகளை எல்லாம் சந்தித்து அநேக பிள்ளைகள் இந்த சபையிலே வந்து சேர்ந்து உண்மை சேவிக்க நீர் கிருபை புரியும்படியாக வேண்டுகிறோம் அப்பா. இப்படி ஊழியங்கள் எங்கெங்கெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த பிள்ளைகளை நீர் இந்த காலகட்டத்திலே பாதுகாத்து இந்த ஊழியமானது சிறக்கவும் அநேக பிள்ளைகள் இந்த சபைகளிலே வந்து சேரத்தக்கதாக நீர் தம்மை கிருபை புரிந்து வழிநடத்தல வேணுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலமாக கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்
வாலி பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க ஒரு இடத்துல நல்ல சர்ச்சுக்கு growth ஆகணும், அந்த பிள்ளைங்க சர்ச்சுக்கு வரணும், நல்ல ஆவிக்குரிய வளர்த்து வரணும்னு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய வாலி பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய சின்ன பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வாலிபர்களுக்காக நன்றி தகப்பனே. இப்பொழுது எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவர்கள் இந்த வாலிப நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரே அதிகமாய் உண்மை நினைக்கவும் உமக்கென்று அவர்கள் அநேக நேரத்தை செலவிடவும் நீர் கிருபைத்தாங்க. நாங்கள் இந்த உலகத்தை பார்க்கும்போது அநேக வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆனாலும் எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உமக்கு பிரியமாய் உமக்கு சாட்சியாய் கர்த்தரை அறிகிற அறிவிலே அதிகமாய் வளர நீ கிருபை கொடுக்க வேண்டும் சொல்லிக்கிறோம்ப்பா. அதை கொண்டு ஆண்டவரே சபையில் காணப்படுகிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு வயதிலிருந்து கர்த்தாவே உமது பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் உமக்கு பயந்து சாட்சியாய் காணப்பட நீ கிருபைத்தாங்க. சிறு பிள்ளைகளை நீ பயன்படுத்தவே ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஆண்டவரை படிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை உண்மை பற்றி அறிகிற அறிவிலே அவர்கள் வளரும் போது அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் கர்த்தாவே இந்த பிள்ளைகள் ஒரு சாட்சியாக காணப்பட நீ கிருபைத்தாங்கப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவனால் எல்லாம் ஆகும் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த சிறு பிள்ளைகள் ஆண்டவரே வருகின்ற நாட்களிலே உமக்கு சபைக்கும் தூணாக காணப்பட நீ கிருபை கொடுக்க வேண்டும் சொல்லிக்கிறாப்பா. தகப்பனே இந்த பிள்ளைகள் இங்கு படிக்கின்ற வசனங்கள் அவர்கள் பாடுகிற பாடல் எல்லாவற்றையும் வீட்டிலே கர்த்தாவே அவர்கள் சொல்லி அவர்கள் பெற்றோர்களும் சந்தோஷம் அடைய நீ கிருபை கொடுக்க வேண்டும் சொல்லிக்கிறோம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். நாங்கள் உங்களுடைய பாதத்தில் செலவிடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தாவே உமக்கு பிரியமானதாய் காணப்பட நீ கிருபை கொடுக்க வேண்டும் என்று அன்பை ரட்ச மூலம் மிக தாழ்வுடன் வேண்டிக் கொள்கிறோம் இருக்கிற இந்த கர்த்தாவே. ஆமென். நாமும் வலிமைப்படுவதாக நல்ல ஜெபத்துக்காக நன்றி சொல்வோம். இப்போது விசேஷ பாடல் பாடப்படும் போது உங்களுக்கு கலைஞர்கள் ஒரு பேப்பர் கொடுக்கப்படும். இன்னொரு பாடல் பாடுவாங்க. விசேஷ பாடல் பாடினதுக்கு அப்புறம் அதுக்குள்ள இந்த பேப்பர்ல நீங்க எழுதுறீங்க, உங்களுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்கள் எழுதுறீங்க. அப்புறமா ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரசங்க இருக்க போறோம். இப்போ ஒரு பாடலை பாடப்படும் போது உங்களுக்கு கையில் ஒரு எல்லாத்துக்கும் இந்த பேப்பர் கொடுக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு பாடல் பாடல தயவுசெய்து முன் உட்கார்ந்து இருக்கு. இந்த நாளே பாடல் நம்ம கேட்போம். விசேஷம் நீரே என்பதன் நீரன் நடைகளும் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என்பதன் நீரன் நடைகளும் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். கலக்கமில்லை பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்த தேவனே நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்த
கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீ தாய் பறவை செட்டை கொண்டு ஓடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீ நீரே என் பலன் நீரின் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை காலைதோறும் புதிய கிருபை தருகிறீர் காலமெல்லாம் கருத்த என்னை காக்கிறீர் காலைதோறும் புதிய கிருபை தருகிறீர் காலமெல்லாம் கருத்த என்னை காக்கிறீர் வலப்புறம் இடப்புறம் நான் விலகினார் வார்த்தையால என்னை திருத்தி நடத்துவீர் வலப்புறம் இடப்புறம் நான் விலகினார் வார்த்தையால என்னை திருத்தி நடத்துவீர் நீரே என் பலன் நீரின் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே வாழ்ந்தேன் அறியாமல் அழைத்தேன் என் நேசத்தேடி
திரு பிரசனத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதனால 2 பேரா சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். வெளியே போய் நம்ம ஜெபம் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜெப நேரத்தை நம்ம கிடைச்சது பிற்பாடு நம்ம தேவ செய்தி கேட்க போறோம். பைபிள்ல எத்தனை பேர்லாம் ஜெபம் பண்ணாங்க ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? ஏதாவது இந்த பக்கம் சொல்லுங்க, யாரெல்லாம் ஜெபம் பண்ணாங்க? சரி, பவுலும் சொல்ல எங்க ஜெபம் பண்ணாங்க? எங்க? சிறைச்சாலை ஜெபம் பண்ணாங்க. வேற எங்க ஜெபம் பண்ணாங்க? சரி, சிறைச்சாலை ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? கதவு திறந்துச்சு. சரி, வேற யார் ஜெபம் பண்ணாங்க? வேற யார் ஜெபம் பண்ண ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? வேற யார் ஜெபம் பண்ணாங்க? யாருங்க? இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணாரு. சரிங்களா? என்ன நடந்துச்சு? அவர் எப்பெல்லாம் ஜெபம் பண்ணாரு? எப்பெல்லாம் ஜெபம் பண்ணாரு? அதிகாலை ஜெபம் பண்ணாரு, ராமுழுதும் ஜெபம் பண்ணாரு. அப்புறம் வேற ஜெபம் பண்ணா? சீசர்கள் மேல் வீட்டுல ஜெபம் பண்ணாங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ணாங்க? சீசர்கள் மேல் வீட்டுல 120 பேர் கூடி ஜெபம் பண்ணாங்க. சரிங்களா? அங்க என்ன நடந்துச்சு? அந்த இடம் அசைக்கப்பட்டுச்சு. வேற யார்? அந்தி சந்தி மத்தியானம் கேள்விப்படுகிறீங்களா? அப்படின்னா எத்தனை வேலை? 3 வேலை. நம்ம எத்தனை ஜெபம் பண்றோம்? அமைதியா இருக்கீங்க? ஒன்னா அறையா? நம்ம ஜெபத்துல ஏன் ஒரு பாசிங் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஜெபத்துல குறைவா இருக்கிறோம். இவங்க பவுலும் சீலா ஜெபம் பண்ணாங்க, சிறைக்காலை திறக்கப்பட்டுச்சு. அந்தி சந்தில ஜெபம் பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணாங்க, நான்லாம் ஜெபம் பண்ணாங்க. அப்ப நம்ம ஜெபம் பண்ண நமக்கு அற்புதம் நடக்கல. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன பண்ணல? ஜெபம் பண்ணல. அப்ப ஏன் இந்த பாசிங் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏதோ பாசிங் வச்சுட்டாங்க, வீட்டுல நம்ம ஜெபம் பண்ணணும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல? ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படல? தானியேல் ஜெபம் பண்ணாரு. என்னத்த ஜெபம் பண்ணாரு? எப்படி ஜெபம் பண்ணாரு அவரு? தானியேல் எப்படி ஜெபம் பண்ணாரு? சிங்கிக்கு ஜெபம் பண்ணாரு. ரைட். வேற வேற மாதிரி ஜெபம் பண்ணாரு. ஜன்னலுக்கு திறந்த ஜெபம் பண்ணாரா? சரிங்களா? தடை இருந்துச்சு, அதனால ஜெபம் பண்ணாரு. சிங்கிக்கு எப்படி ஜெபம் பண்ணாங்க? சிங்கம் சாப்பிடுச்சாங்கள? இல்ல. நம்ம சுத்தி நிறைய சிங்கம் இருக்கா? நம்ம சுத்தி நிறைய சிங்கம் இருக்குங்களா? அப்ப நம்ம ஜெபம் பண்ணல. அப்ப நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. சிங்கத்தின் மத்தியில ஜெபம் பண்ணாரு, அற்புதம் நடந்துச்சு. சரிங்களா? சிறைச்சாலை ஜெபம் பண்ணாங்க, அற்புதம் நடந்துச்சு. இயேசு கிறிஸ்து நாமளும் ஜெபம் பண்ணாங்க, அற்புதம் நடந்துச்சு. ஏன் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல அப்படின்னு என்ன பண்றோம்? நம்ம ஜெபம் பண்ணல. என்ன செய்யறோம்? போனே பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை அற்புதம் நடக்கும். ஆனாலே இந்த உபவாசனால எத்தனை பேர் நீங்க அந்த ஜெப நோக்கத்துக்கு வந்துருக்கீங்க தெரியல. கவனிக்கிறீங்களா? இதை பேசிதான் இருக்கிறீங்க. இதே பேசிட்டே தான் இருப்போம். நம்ம ஜெபம் கேட்கப்படாது. நம்ம வந்திருக்க நோக்கம் என்ன? ஒரு உபவாசத்தை நினைத்து திருச்சபை ஒற்றுமையா அங்க சிஎஸ்சிகள் மேலுள்ள ஜெபம் பண்ணாங்க, அற்புதம் இருந்துச்சு. ஆனது இந்த ராணிப்படை திருச்சபை அசைக்கப்பட வேண்டும், ராணிப்படை சுத்தி உள்ள மக்களை சத்தியம் போக வேண்டும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லாம இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஜெபம் இல்லாம இருக்கு. அதற்கு நோக்கத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ஒருவேளை பேப்பர் ரிக்வெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கோம். ஒருவேளை பேப்பர் ரிக்வெஸ்ட் கொடுக்கப்பட்ட இந்த ரிக்வெஸ்ட்டை வச்சு கையில வச்சு நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. அதுலயே உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் தெரியல, என்ன கண்ணீர் தெரியல, இந்த உபவாசத்துக்குள்ள நம்ம ஜெபம் பண்ண போறோம். மறுபடியும் இந்த டிசம்பர் மாசம் முடிந்துள்ளாங்களே உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்ட ரிக்வெஸ்ட்ல அவங்க குடும்பத்துல அற்புதம் செய்யும். அவங்களே அவங்க குடும்பத்துல அதிசயம் சொல்லி ஜெபம் பண்ண போறீங்க. வெளியே போய் 2 பேரும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஜெபத்து நோக்கில போங்க, வேற எதுவும் பேசாதீங்க. ஜெப நோக்கத்தோட போங்க, ஜெப நோக்கத்தோட போங்க. ஆண்டவருடைய பெரிய காரியம் செய்யப்படாது. நம்ம ஜெபம் பண்ண போறோம். 2 பேரும் மத்த கதை பேசாதீங்க, சிரிக்காதீங்க. ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு கேம்பஸ்ல அப்படியே ஸ்கூலுக்காக கொஞ்சம் கிளி பேசுமே உந்தன் அன்பை, குயில் பாடுமே கல்வாரி அன்பை, எத்தனையோ மீறுதல் இயேசுவே ஆறுதல், எத்தனையோ மீறுதல் இயேசுவே ஆறுதல், விந்த கிறிஸ்தேசுவே உம்மை காண கண்கள் ஏங்குதே, தந்தையே அன்பை பாட எந்தன் நெஞ்சம் ஏங்குதே, கொஞ்சம் கிளி பேசுமே உந்தன் அன்பை. வேடை மீட்ட வலையில் சிக்கி பரிதவிக்கும் கலைமானை போல் சாத்தானில் பிடியில் இருந்து என்னை மீட்ட இரட்சகரே. வேடை மீட்ட வலையில் சிக்கி பரிதவிக்கும் கலைமானை போல் சாத்தானின் பிடியில்
தந்தையே உம் அன்பை பாட எங்கள் நெஞ்சம் ஏங்குதே. கொஞ்சம் கிளி பேசுமே உந்தன் அன்பை, கோவும் குயில் பாடுமே கல்வாரி அன்பை. எத்தனையோ மீறுதல் இயேசுவே ஆறுதல், எத்தனையோ மீறுதல் இயேசுவே ஆறுதல். இந்த கிறிஸ்தேசுவே உம்மை காண கண்கள் ஏங்குதே. தந்தையே உம் அன்பை பாட அந்த நெஞ்சம் ஏங்குதே. கொஞ்சம் கிளி பேசுமே உந்தன் நன்மை. சிறகுடிந்த பறவை போல நம்பிக்கையை இழந்த போது என்னை கரம் பிடித்தவரே, என்றும் தாங்கி நிற்பவரே. சிறகுடிந்த பறவை போல நம்பிக்கையை இழந்த போது என்னை கரம் பிடித்தவரே, என்றும் தாங்கி நிற்பவரே. தந்தையே உம் அன்பை பாட எங்கள் நெஞ்சம் ஏங்குதே. கொஞ்சம் கிளி பேசுமே உந்தன் அன்பை, கோவும் குயில் பாடுதே கல்வாரி அன்பை. எத்தனையோ மீறுதல் இயேசுவே ஆறுதல், எத்தனையோ மீறுதல் இயேசுவே ஆறுதல். விந்தை கிறிஸ்தேசுவே உம்மை காண கண்கள் ஏங்குதே. கொஞ்சம் கிளி பேசுமே உந்தன் அன்பை. திசை மாறிய கப்பல் போல சீர்குலைந்து தவிக்கும் போது வழிகாட்டும் கலங்கரை விளக்காய் வாழ்வு தந்த நாயகனே. திசை மாறிய கப்பல் போல சீர்குலைந்து தவிக்கும் போது வழிகாட்டும் கலங்கரை விளக்காய் வாழ்வு தந்த நாயகனே. தந்தையே உன் அன்பை பாட எங்கள் நெஞ்சம் ஏங்குதே. கொஞ்சம் கிளி பேசுவே கல்வாரி அன்பை, கோயில் பாடுதே கல்வாரி அன்பை. எத்தனையோ மீறுதல் இயேசுவே ஆறுதல், எத்தனையோ மீறுதல் இயேசுவே ஆறுதல். விந்தை கிறிஸ்தேசுவே உம்மை காண கண்கள் ஏங்குதே. கொஞ்சம் கிளி பேசுவே கல்வாரி அன்பை. நல்ல பாடலுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாமே நம்மளை பலப்படுத்துவதாக, நம்மளை ஆசீர்வதிப்பதாக. இந்த நாளினுடைய நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்ல பிரயாசப்படுறேன். இந்த நாளினுடைய செய்தி கேட்க போறோம். செய்தி கேட்ட பிற்பாடு நமக்கு மதிய சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்கள் சர்ச்சுக்குள்ள உங்களுக்கு ஒரு குயிஸ் இருக்கும். அந்த டிவியில் புதிர் போட்டி வரும். அதை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பைபிள் குயிஸ், சர்ச்சுக்குள்ள இருக்கிற கேம்ஸ் எல்லாம் நம்ம விளையாட பாடிட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு மியூசிக்கல் சேர்ஸ், பெரியவங்களுக்கு அப்படியே நம்முடைய அந்த காரியம் இருக்கு. அதனால யாரும் போயிடாதீங்க. அதுதான் நல்ல ஒரு பரிசுகள் இருக்கிறது. அதுக்காக நீங்கள் சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் கூட்டு வர நினைச்சேன். மதுரைகளே நிச்சயமாக தேவன் ஆசிரியப்படாது. பிரபலமுடைய சிந்தனைகள் எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது. அன்னைக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து அடிக்கடி உபவாசம் நம்ம வச்சுக்கொள்வோம். உபவாசம் நம்ம ஜெபம் பண்ணும்போது சரீரத்தில் நமக்கு ஹெல்த் இருக்கிறது. கல்வியில் சொல்றாங்க, வாரத்துல ஒரு மீல் நீங்க பாஸ்டிங்கா இருக்கும்போது அது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த் ஆகும். அப்போ உபவாசம் போய் பார்க்கும்போது இதனாலே ஒரு செய்தி தலைப்பானாக யாருக்கு பின்னாக செல்கிறார். இந்த உபவாசனால இன்னைக்கு நம்ம நிறைய சத்தியம் கேட்டிருப்போம். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து உங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு என்னைக்கோ நம்ம ஒரு நாள் உபவாசம் வச்சு கூப்பிடுறோம். லூக்கா 8ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கு. நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். 43 46 வரைக்கும் வாசிங்களேன் யாராவது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 43 46 வரைக்கும். அப்போது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆசைகளை எல்லாம் செலவழித்து வைத்தியருக்கு செலவழித்து ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஸ்திரீ அவருக்கு பின்னாக
அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லோரும் சொன்னபோது பேதுருவும் அவனோடு கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருங்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று கேட்டீர்களே என்று கேட்டார்கள். இந்த சம்பவத்தை நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம். இதுல இருந்து ஆண்டவர் இன்னைக்கு ஒரு உபவாசனாக நம்மளோடு பேச போகிறார். இது ஒரு அற்புதமான சத்தியத்தை இந்த நாளை உபவாச நாளை உங்களுக்கு மேலும் கொடுத்துள்ளார். அவங்களை பாக்குறோம். அங்க யார் இருக்கா? ஒரு பெரும்பாலும் ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. இந்த பிரச்சனை ரொம்ப பல வருஷமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். யோசித்து பாருங்க, பெரும் பாடுள்ள ஸ்திரீ. அதிலே அந்த வார்த்தையிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதிலே அப்படின்னா அந்த அம்மா எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க சரிங்களா? அந்த அம்மாவுக்கு பேர் போட்டிருக்கா? பேர் போட்டிருக்கு. என்னன்னு பேர் போட்டிருக்கு? பெரும் பாடுள்ள ஸ்திரீ. அப்படின்னா அந்த அம்மா அனுபவிச்ச வேலையே அவங்களுக்கு பேராயிடுச்சு. அப்படின்னா எந்த அளவுக்கு பாடுபட்டிருப்பாங்க யோசித்து பாருங்களேன். அந்த பாடம் நம்ம யாருமே பரவே இல்லை. நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். அப்படிப்பட்ட பாடலாம் பரவே இல்லை. அந்த அம்மாவுடைய வாழ்க்கை நானே யோசித்து பார்த்தேன். எங்கேயாச்சும் அங்காச்சி போய் ஏதாச்சும் ஒரு பேர் இருப்பான்னு பார்த்தேன், பேரே இல்லை. அப்ப அந்த அம்மா பெரும் பாடுள்ள ஸ்திரீ. எந்த அளவுக்கு அவங்க பெரும் பாடுபட்டிருப்பாங்க, வேதனைப்பட்டிருப்பாங்க. ஐயோ, அவங்களுடைய வேதனையே அவங்களுடைய கஷ்டங்களே அவங்களுக்கு பேரா போயிடுச்சு. அப்ப அந்த ஊர்ல ஒரு அம்மா கஷ்டப்பட்டாங்க இருக்கா, அந்த அம்மா அப்பா. அப்ப ஒரு ஊர்ல இன்னொரு அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, சாரி பாத்தி விதவை. எப்படி பேர் இருக்கா? அப்ப யோசிச்சு பாருங்க, சாரி பாத்துல என்ன இருக்காங்க? ஒரு விதவை அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு ஐடென்டிட்டி அதான், அடையாளம் தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன எழுத என்ன கத்துக்கிறோம்? அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பண கஷ்டம் இருக்கும், எவ்வளவு மன கஷ்டம் இருக்கும். அந்த பைபிள் வாசிக்கிறோம், நிறைய பணம் செலவு பண்ணாங்க. அப்படின்னா ஒரு ஸ்திரீ எப்படி வாழ முடியும்? இதெல்லாம் இருந்தா என்ன வரும்? தண்ணீர் வருங்க. பெண்கள் கவனிச்சு பாருங்க. அப்ப தண்ணீருடைய மத்தியிலே ஒரு வாழ்க்கை, ஒரு வேதனைய மத்தியிலே ஒரு வாழ்க்கை. அப்ப உங்க லைஃப் எப்படி யோசிச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு ஏன் ஆல்ரெடி இந்த உபவாசம் நம்ம கூடி இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கு? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம அறிவுக்கு கொடுத்தோம் சரிங்களா? வந்திருக்கு கொஞ்சம் பேரு தான். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில எந்த கண்ணீர் இருக்கு? நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருக்கு? யோசிச்சு பாருங்க. அப்ப உலகத்துல நம்ம எப்படி போய் கொண்டிருக்கிறோம்? வேதனை மத்தியில இருக்கிறோமா? நமக்கு எப்படி வேதனை இருந்துச்சு? யாரும் உதவி செஞ்சாங்க? 12 வருஷமா கஷ்டப்பட்டாங்க. சில பேர் நீங்க கொடுத்த பாக்கியம் பண்ணாம இருக்கலாம். ஆண்ட சமூகத்துல ஆனது இந்த உபவாசம் எனக்கு எப்படி? ஒரு உலக வாழ்க்கையில கண்ணீரா இருக்கலாம், ஒரு உலக வாழ்க்கையில கஷ்டமா இருக்கலாம். இந்த உபவாசத்தை கடந்து போகும்போது அதோடைய கண்ணீரை கேட்பீங்களா? என் ஜெபத்தை கேட்பீங்களா அப்படின்னு வந்துக்கலாம். நம்ம அம்மாவுடைய வாழ்க்கையில நடந்துச்சுங்க. ஒருவேளை நம்ம எப்படி ஜெபிக்க போறோம்? அந்த அம்மா அப்படி ஜெபம் பண்ணாங்க. அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில எப்படி விசுவாசம் வந்துச்சு? அந்த அம்மாவுக்கு இருந்த விசுவாசம் நமக்கு இருக்கா? ஏதோ பிரசங்கம் பண்ணாங்க, ஏதோ உபவாசம் வந்தோம், இந்த கேம்ஸ் வச்சாங்க, விளையாண்டு போனோம் அப்படின்னு நாள் கிடைக்காதீங்க. இன்னைக்கு என்ன கத்துக்க போறோம்? 12 வருஷமா அந்த அம்மா பெரும்பாலா வந்தாங்க. அந்த அம்மாவுக்கு எப்படி விசுவாசம் கிடைச்சிச்சு? அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை கிடைச்சிச்சு? யோசிச்சு பாருங்க. அந்த ஸ்திரீ போல அந்த விசுவாசம் வாழுமா அப்படி யோசிச்சு பார்க்கும்போது முதலாவது நம்ம என்ன கத்துக்கிறோம் சரிங்களா? உலகம் கொடுத்த வெகுமதி ஏமாற்றம். என்ன கொடுத்த? அந்த அம்மாவுக்கு என்னதான் இருந்துச்சு? ஆசை இருந்துச்சா? இருந்துச்சா இல்லைங்களா? பணம் இருந்துச்சா? இருந்துச்சு. என்ன ஆச்சு? என்ன சொன்னாங்க? அந்த வசனத்தை எப்படி வாசிட்டோம்? ஆசைகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து. அப்படின்னா ஆசையில குறைச்சல் இல்ல, செல்வத்துல குறைச்சல் இல்ல, செல்வாக்குல குறைச்சல் இல்ல, வசதியில குறைச்சல் இல்ல. என்ன இருக்கு? வசதி இருக்கு, ஆசை இருக்கு, செல்வாக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு. சரி, நம்ம நினைக்கிறோம் என் கையில பணம் இருக்கு, அப்ப நான் பணத்தை வச்சு சாதிச்சிருப்பேன். சொன்னாங்க ஒருத்தர் மூடி வரும்போது ஒரு இடத்துல சொன்னாங்க, அதான் இப்படி டாக்டர் முடிக்கிறீங்களா, பணம் இருக்கு செலவழிக்கிறோம் அப்படின்னாங்க. அப்ப பணம் இருந்தா செலவழிச்சா முடியுமா? அப்ப அம்மா சொல்றாங்க ஃபெயிலியர் தான். என்கிட்ட பணம் இருக்கு, எனக்கு ஆசை இருக்கு, செல்வாக்கு இருக்கு, ஆனா 12 வருஷமா முடியல. யோசிச்சு பாருங்க. அப்ப உலகம் கொடுத்த வெகுமதி எனக்கு ஏமாற்றம். 43 அப்பொழுது 10 வருஷம் பெரும்பாலான ஸ்திரீ தன் ஆஸ்தியெல்லாம்
வைத்தியர்களுக்கு செலவிட்டோம், ஒரு நாளும் சுஸ்தமாக்கப்படாத ஒரு ஸ்திரீ. இன்னைக்கு உலகத்தை நம்பி போயிட்டு இருக்கிறோம், பணத்தை நம்பி போயிட்டு இருக்கிறோம், ஆசை நம்பி போயிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் முடியாத ஒரு காரியம் என்பதை 12 வருஷம் வாழ்க்கை வீணாய் போனது. எத்தனை வருஷமா இங்க நம்ம கிறிஸ்துவை இருக்கிறோம், ஆனா என்ன ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டோம். ஆனா இந்த அம்மா, இந்த ஸ்திரியானவர் என்ன ஒரு பாடத்தை உங்களுக்கு எனக்கு வரை கற்றுத்தராங்க என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானவர்களே, டாக்டர் நம்பி போனாங்க, என்னாச்சு கவனிக்கிறீங்களா? டாக்டர் நம்பி போனாங்க, ஏமாற்றமாயிடுச்சு. டாக்டர் நம்பி போனாங்க, ஏமாற்றமாச்சு. பணத்தை நம்பி போனாங்க, என்னாச்சு? ஏமாற்றமாச்சு. ஆணவத்தை நம்பி போனாங்க, ஏமாற்றமாயிடுச்சு. அப்படின்னா யார மறந்துட்டாங்க? அப்பதான் யோசிக்கிறாங்க, இன்னைக்கு எல்லாத்தையும் நம்பி என்ன பண்றோம்? இன்னைக்கு கடவுளை மறந்துட்டு ஆணவத்தை நம்பி, பணத்தை நம்பி எல்லாம் போய் பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னாரு, ஏமாற்றம் தான். இன்னைக்கு அவரை விட்டுட்டு நம்ம பழனி போத்திக்கிறோம். அப்ப வாழ்ந்த வாழ்க்கை, கடவுளை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கையை பாருங்க. வாழ்ந்துடலாம், நம்ம நினைச்சிடலாம், சாதிச்சிடலாம், முடியவே முடியாது. அப்ப உலகம் கொடுத்த வெகுமதி ஒரு ஏமாற்றம். உலகத்துல நமக்கு செல்வாக்கு இருக்கலாம். அப்ப 12 வருஷமா அந்த அம்மாவுடைய வாழ்க்கை ஒரு தெரியாத ஒரு சத்தியம் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்துள்ளாரு. அந்த ஒரு தெரியாத தெய்வத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்துள்ளாரு என்பதை நீங்க யோசிச்சு பாருங்க. பணத்தை வைத்து சாதிக்கலாம் அப்படின்னா முடியவே முடியாது. உச்ச கட்டத்துக்கு போனாலும் டாக்டர் கைவிட்டுருவாங்க. என்ன நீங்க எத்தனையோ ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தாலும் சரி, எல்லாம் நீங்க ஹாஸ்பிட்டல் போனாலும் சொல்லி எல்லாம் கைவிட்டுருவாங்க. அந்த அம்மாவோட மனக்கு அப்படிதான் இருந்துச்சு. வசதி இருந்துச்சு, செல்வாக்கு இருந்துச்சு, முடியலையே. வாசிப்போம், சங்கீதம் 51 வாசிக்கும். தாவீது சொல்றாரு, சங்கீதம் 51 தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்தேன், உமது கண்களுக்கு முன்பாக. என்ன பண்ணாரு பாத்தீங்களா? கொஞ்சம் சின்ன பிள்ளை அமைதியா வச்சுக்கோங்க, டிஸ்டர்பா இருக்கு. தேவரீர் ஒருவரே விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக என்ன செய்தேன்? பொல்லாங்கானதை நடப்பித்தேன். அப்புறம் நீ பேசும்போது உங்களுடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் இருக்கும் போது உங்களுடைய பரிசுத்த விளங்கவும் இதை அறிக்கை இருக்கிறேன். அப்ப என்ன நடக்குதுங்க? ரூட்ஸ் என்ன நடக்குதுங்க? இங்க நடக்குது ஒரு கான்வர்சேஷன். சரிங்களா? யாருக்கு யாருக்கும்? யாருக்கு யாருக்குங்க? அம்மா சொன்ன தாவீதுக்கும் தேவன். அப்ப யார்கிட்ட உறவு இருக்கு? நம்ம இந்த கான்வர்சேஷன் யார்கிட்ட வச்சுக்கிறோம்? தேவனுடையும் நமக்கும். தாவீதுக்கும் தேவனுக்கும் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, இந்த தப்பிலிருந்து திருந்தணும். அப்ப என்ன சொல்றாரு? தேவரீர் ஒருவருக்கே நேராக நான் பாவம் செய்தேன் என்ன ஒரு அறிக்கை பார்த்தீங்களா? அப்ப அத உணர்றாரு, நம்ம தப்பு பண்ணிட்டோம். அப்ப என்ன செய்யணும்? உலகத்தை பின்பக்கம் போயிட்டோம், உலகத்தை நோடி நம்ம போயிட்டோம். ஆனா அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்கறதா இந்த உபவாசம். அப்ப நான் தப்ப உணரணும். தேவரீர் ஒருவருக்கே நான் பாவம் செய்து உமது பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக நான் பொல்லாமல் நடப்பித்தேன். இந்த உபவாசம் நாள்ல நான் இந்த நவம்பர் மாசம் வரைக்கும் ஏதாச்சும் பொல்லாங்கான காரியம் நான் செஞ்சிருக்கேனா, தப்பான காரியம் பண்ணிருக்கேனா? அப்படி யோசிச்சு பாருங்க. அதான் உபவாசம். அப்படி மன்னிப்பு கேளுங்க, அதான் உபவாசம். நடப்பித்த நீ பேசும்போது அப்படின்னா என்ன பண்றாரு? நம்ம யாரும் பேசுறாரு இல்லைங்களா? பேசுறாரு இல்லைங்களா? அவர் சொல்றாருல, நீ பேசும்போது அவர் பேசுறாரு. நம்முடைய தெய்வம் யார் தெரியுங்களா? பேசக்கூடிய தெய்வம். நம்ம தான் என்ன பண்றோம்? அது கேட்காம இருக்கிறோம். அவர் பேசுறாரு, பேசுறாரு இல்லைங்களா? என்கிட்ட பேசுறாரு, உங்ககிட்ட பேசுறாரு, வண்டி ஓட்டும்போது பேசுறாரு, தூங்கும் போது பேசுறாரு, பிரசங்கம் பண்ணும்போது பேசுறாரு. பாரு, இந்த வசனம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. பார்த்தீங்களா? ஐயோ, நமக்கே சொன்ன மாதிரி இருக்கு. யார் பேசுறா? அவர் பேசுறாரு. அப்ப உங்களுடைய நீதி விளக்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போது உங்களுடைய பரிசுத்த விளக்கவும். அப்ப என்ன சொல்றாரு? ஒரு நியாயத்திற்கு இருக்கு, அந்த நியாயத்துக்கு என்ன செய்யணும்? நான் தப்பித்துக் கொள்ளணும். அந்த நியாயத்துக்குள்ள என் பேரு வராம போச்சுன்னா நான் பரலோகத்துக்கு போயிடணும். ஐயோ, நீ நியாயம் திருப்பீங்கல்ல, அப்ப என் பேர் வந்து தாவீது தப்பு பண்ணிட்டான், பாவம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நான் பரலோகத்துக்கு போகாம போயிட்டா. யோசிச்சு பாருங்க. உலகத்துக்கு பின்னாடி போகும்போது ஒருவருக்கு நான் பாவம் செய்யறேன். எதை சங்கீதம் 52 வாசிங்களா? 50:22 தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை மீறி போடுவேன். நீங்க எல்லாம் மறக்க மாட்டீங்க அப்படின்னு நம்புறேன். அப்படிதானே? நீங்க எல்லாம் மறக்க மாட்டீங்களே.
இங்க தாவீது சொல்றாரு, தேவனே மறக்கிறவர்களே, நீங்க ராணிப்பேட்டை சர்ச் மெம்பர்லாம் மறக்க மாட்டீங்க நான் நம்புறேன். அப்படிதானே? ஆமாவா இல்லைங்களா? ஏன் யோசிக்கிறீங்க? ஆமா சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. மறக்க மாட்டீங்கல்ல? சொல்றேன், தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்திங்க. அப்படி என்னைக்காச்சும் நான் மறந்து போயிட்டேனா, உலகத்து பின்பக்கம் போயிட்டேனா, அவர்களே நான் யாருக்கு பின்னால சொல்கிறேன் அப்படிதான் எனக்கு தலைப்பு. அப்ப நான் யாருக்கு பின்னாடி போறேன்? மறந்துடாதீங்க. தாவீது சொல்றாரு, அப்ப அவருக்கு மறந்தவங்களே எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவரு 25 வருஷத்துல டிசம்பர் மாசத்துல வந்துட்டேன். அவரு என்னப்படியா எனக்கு ஒரு 4 ஓய்வு நாள் இருக்கு. இந்த 4 ஓய்வு நாள நான் மறந்துட்டேன்னா ஆண்டவரே, நான் யாருக்கு பின்னாடி போயிட்டேன் ஆண்டவரே, என் பிள்ளைங்க, என் குடும்பம், என் திருச்சபை எப்படி ஆனந்தம் ஆண்டவரே, நான் நேசத்துல மறந்துட்டல. அவரே அவருக்கு நீங்க மறந்து போயிட்டுனா அங்க சொல்றது, நீங்க மறந்துட்டுனா கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. டிசம்பர் மாசம் வரப்போகுது, 11 மாசம் எப்படி கடந்து வந்தோம். இந்த 12வது மாசத்துல இந்த உபவாசம் நாள்ல நீங்க பேசுங்க. அப்ப நான் கேட்பேன், நீ பேசும்போது நீ விளக்கு பண்ணணும். நீங்க பேசும்போது நான் ஏதாச்சும் நான் கேட்காம போயிட்டேன் அப்படிலாம் இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் பேசுறேன், நீ கேளுங்க. என்ன அன்புள்ள ஆண்டவர் பார்த்தீங்களா? நீ ஒருவேளை உலகம் பக்கம் போயிட்டீங்கன்னா, பின்வாங்கி போயிட்டீங்கன்னா கொஞ்சம் நின்று பாருங்களேன். ஏசப்பா உங்க நான் பின்பக்க வரணும். இது வரைக்கும் நான் யாரும் பின்பக்க நான் போயிருந்தேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. 2வது ஆண்டவர் சொல்றாரு, கம் பேக் அப்படின்னா யாருக்கு பின்னாக நான் போகிறோம் அப்படின்னு தலைப்புல இது வரைக்கும் நம்ம என்ன செய்தோம், இது வரைக்கும் நம்ம யாருக்கு பின்பற்றி போனோம், என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அப்ப எனக்கு ஒரு கைடன்ஸ் யாரு என்ன கைட் பண்ணாங்க அப்படி யோசிக்கும் போது என்னை யார் நடத்துறாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க கல்யாணம் பண்றாங்க, சொல்ல கஷ்டமா தான் இருக்கு. இன்னொருத்தவங்க பின்னாடி ராணிப்பேட்டில் அவிநாடு அங்கெல்லாம் பார்க்கும்போது இப்படி தவறான பின்னாக சென்று இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பெண் பிள்ளைகள் திருமணம் மணந்து விட்டு இன்னொரு அவங்களுக்கு கண்ணுக்கு பிரியமானோட சொல்லி பெண் செல்றாங்க. லூக்கால வாசிக்கிறாங்க 8:44. அவருக்கு பின்னாக வந்து அவர் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டு, சரிங்களா? அப்ப ஆண்டவர் பணத்தை கட்டுறாரு, நான் யாருக்கு படி போறேன். அப்ப அந்த அம்மாவுடைய வாழ்க்கை பணம் இருந்தது, செல்வாக்கு இருந்துச்சு, வசதி இருந்துச்சு. ஆனா இது வரைக்கும் ஆனா யாரு பின்னாக போயிருக்கணும், என் வாழ்க்கையில கஷ்டம் வந்தது, நஷ்டம் வந்தது. இன்னைக்கு வாலிபுனா வந்துருங்கன்னு சொன்னேன், சரிங்களா? அப்ப வந்து என்ன பண்றோம், இன்னைக்கு என்ன நம்ம யாராச்சும் நீங்க பேசுறீங்க வச்சுங்களேன், ஒரு வேலை விசிட்டிங் போயிட்டு போயிடும் வச்சுங்களேன், எல்லாருமே டிவி பார்த்துருப்பாங்க. வாலிபுரம் அப்படி சொல்றேன், வாங்க இன்னைக்கு கேம்ஸ் இருக்கு, உபவாசம் ஜபம் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் சண்டே, சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், தச்சு கூட இந்த ஞாயிற்றுக்கிழமையுமா அப்படி சொல்லி நான் வீட்டு பேர சொல்றேன். அந்த வீட்டுக்கு போய் பாருங்க, வெட்டி ஓடிட்டு இருக்கோம். எல்லா வீட்டும் ஓடிட்டு அம்மா சொல்றாங்க, எல்லாம் பாக்குறாங்க. சரி, அப்ப இந்த நான் சொன்ன கடைசி உபவாசம் நாள் வந்துடுங்க அப்படின்னோம், சரிங்களா? அம்மா உண்மைதான் சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த அம்மா இன்னைக்கு டிவி இருக்கு, அன்னைக்கு என்னாச்சு, அந்த டைம்ல டிவி இல்ல, சரிங்களா? அன்னைக்கு அந்த பெரும்பாலும் ஸ்ரீ அந்த அப்படின்னா டிவி இல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு டிஜிட்டலா வருது, அன்னைக்கு வேற மாதிரி இருந்துச்சு, சோதமகுமார் மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணாங்க, அப்படி பண்ணி போயிட்டாங்க. அதான் சோதமகுமார் படத்தை அழிச்சார் ஆண்டவர். இன்னைக்கு என்ன பண்றோம், சோதமகுமார் படத்தை நீங்க பாத்துருக்கீங்களா இல்லையா? நம்ம வீட்டுல இருக்கு, பார்த்து இருக்குன்றீங்க, நம்ம வீட்லயே வச்சிருக்கிறோம், டிவி வச்சு பாத்துக்க பாத்தீங்களா? அதான் சோதமான படம், அதை எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணி உள்ள போடுறாங்க. அந்த சோதனை படம் லைவா இருந்துச்சு, கையில இருக்கா பாத்தீங்களா? ரைட், வீட்டுலவே இல்லை, அது கையிலே இருக்கு. அப்ப சோதனை பட்டத்தை என்ன பண்றோம், கையிலே வச்சுட்டு இருக்கிறோம், கூடயே இருக்கு, பாக்கெட்லயே இருக்கு, அதை வச்சுட்டே தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த சொல்றாரு அதான் அழிச்சாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு பாருங்க, இங்க வந்துட்டு டக்குன்னு பையன் போன பார்த்துட்டே இருந்தான், அவன் எங்க இருக்கலாம் போய் பாக்குறான், என்ன பார்த்துட்டே இருந்தேன். சில பேரு சர்ச்சில் உட்காந்து பிள்ளைங்க டிஸ்டர்ப் பண்ண சொல்லிட்டு அந்த குழுக்குள்ள பார்த்து அங்க தெரியுங்க சின்ன படத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படியே சில சர்ச்செல்லாம் போய் பாக்குறேன், சின்ன பிள்ளைங்க போன வச்சிருப்பாங்க. ஏதோ பார்த்தா அது என்ன இந்த பொம்மை படம் பண்ணிட்டு இருக்கோம், சர்ச்சில் வச்சே பார்த்துட்டு இருப்பாங்க. இது தப்பு பண்றோம். யாருக்கு படி போறது? நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சு. ஐயோ 12 வருஷமா. அப்ப இத ஆண்டவர் அனுபவிச்சிருப்பார்ல, அனுமதிக்கிறாருங்க. நான் யோசிச்சு பார்த்தேன்,
ஏன் அது 12 வருஷம்? அப்ப 12 வருஷத்துக்கு பிற்பாடு அந்த ஏசு யாரு, அந்த ஏசு எப்படிப்பட்டவர், இது வரைக்கும் என்கிட்ட பணம் இருந்துச்சு, அப்புறம் நான் யோசிச்சு பார்க்கவே இல்லையே, என்கிட்ட பணம் இருந்துச்சு, வசதி சொல்லி அப்படியே வாழ்க்கை வாழ்ந்துச்சு. என் வாழ்க்கையில எப்பதான் திரும்பி பார்ப்போம்? நம்ம எல்லாம் ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போதுதான், ஆண்டவரே கண்ணு இல்லையா, ஆண்டவரே இங்கதானே இருக்கிற ஆண்டவரே, அப்பதான் நம்ம கேட்போம். அப்பதான் நம்ம கண்ணுலாம் வெளியே போயிட்டோம், நம்ம வேலை கேட்கிறோம். ஆண்டவர் பார்த்து நம்ம கண்ணு இல்லையா, அப்ப நமக்குள்ள கண்ணு தோற்றமா, இந்த கண் வச்சு நம்ம என்ன பண்ணோம்? இது வரைக்கும் நம்ம தான் கண்ணுலாம் வேலைக்கே போயிட்டோம், ஆனா அவரை பார்த்துலாம் கேட்கிறோம். கேட்டுக்கிறீங்களா? ஐயோ நான் தசமால வச்சுனேன், நான் ஒயினால வந்துட்டேன், அவர் கண்ணே இல்லையா, என் குடும்பத்துல மரணம் வந்துருச்சு, ஐயோ வாழைப்படியை செத்துட்டாங்களே. இது வரைக்கும் கண்ணு இல்லாம ஒரு கூட்டோட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறோம். 12 வருஷம் கழிச்சுதான் இயேசு கிறிஸ்து போகும்போது பின்னாக போறாங்க. ஆனா நீங்கள் நான் யாருக்கு பின்னாக போகிறோம், யாரை பின்தொடர்ந்து போகிறோம்? இது வரைக்கும் யோசிச்சு பார்க்கல. யாத்திரையாகும் ஒரு அற்புதமான ஒரு சத்தியம் காலில் படிச்சேன். எவ்வளவு ஆண்டவர் அனுபவிச்சுக்காரு பாருங்க. நம்மளை எப்படி வழிநடத்துறாரு, எப்படி நம்ம பாதுகாக்கிறாரு. நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்துக்கும் போது ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு பாதுகாப்பு, ஒரு அற்புதமான பாதுகாப்பு. யாத்திரையாகும் 14:19. அப்போது இஸ்ரவேலர்கள் சேனைக்கு முன்பாக நடந்தார்கள். தேவதூதனானவன் விலகி அவருக்கு முன்னாக நடந்த அவருக்கு பின்னாக நடந்தார். அவருக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவருக்கு பின்னே நின்றது. என்ன சம்பவம்? எகிப்துல யார் இருக்கா? இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க. அவங்க எங்க நடந்து போறாங்க? செங்கல் வழியா நடந்து போறாங்க. அது வரைக்கும் அந்த தேவதூதருடைய தூதர் எங்க இருந்தாங்க? அவங்களுக்கு முன்னாடி விட்டு நடந்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? என்ன ஆயிடுச்சு? தேவதூதர் ஏன் பின்பக்கம் வந்தாங்க? போட்டிருக்க பைபிள்ல ஏன் வந்து தியானம் வந்தாங்க? அமைதியா இருக்கீங்க, கேள்வியில கேட்காங்க பாஸ், சரிங்களா? பீடி ஒரு ஆபத்து வருது. மோடி வந்து தேவதூதர் போனாங்க. அந்த ஃபாலோ மீ அப்படி சொல்லி என்ன பண்ணாங்க? ஃபாலோ பேக் சொல்லி போயிட்டே இருந்தாங்க. திரும்பி சென்டர்ல போறாங்க. இப்ப என்ன பண்றாங்க? மேகஸ்தம்பம் அப்படியே பின்பக்கம் வந்துருச்சு. தேவதூதர் என்ன பண்ணாங்க? முன்னாடி என்ன பண்றாங்க? பீடி வந்துறாங்க. ஏன்? படைகள் வருது. என்ன படை வருது? எகிப்திய படை வருது. அப்ப என் பிள்ளைகளுக்கு ஆபத்து வரக்கூடாது. என்ன பாருங்க, அப்படியே நடந்தே போயிட்டு இருக்கிறோம். அப்படின்னா என் பிள்ளைகளை யாரும் டச் பண்ணக்கூடாது, என் பிள்ளைகளை ஆபத்து வரக்கூடாது, உங்களை முன்னாடி நீங்க போங்க. இப்ப வந்து வழி இல்ல, ஃபர்ஸ்ட் என்னாச்சு? வழி பிளாக் ஆகிடுச்சு, செங்கடல் பழந்துருச்சு. பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? கடல் வழியா நீங்க நடந்து போறாங்க இஸ்ரவேல் ஜனங்க. அதை பிளந்துருச்சு, 2 பக்கம் மதில் மேல தண்ணி நிக்குது, அந்த கடல் நடந்து போறாங்க. இப்ப என்ன பண்ணாங்க? தூதர்கள் அப்படியே பின்பக்கம் வந்துட்டாங்க. அப்ப முன்னாடி யார் போறாங்க? ராணிப்படை விசுவாசி போவாங்க, சரிங்களா? இல்லையா? போவோமா இல்லைங்களா? போறோம். எங்க போனோம்? ஆபத்து உங்களுக்கு வருதுன்னா அந்த விசுவாசிங்க. உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அவன் என்ன சொல்றாரு? நீங்க முன்பக்கம் போங்க, நான் பின்னாடி யார் அனுப்புறேன்? தூதன் அனுப்புறேன். அப்ப தூதன் அனுப்பி மேகஸ்தம்பம் அனுப்புறாரு. பின்பக்கம் யார் வருது? இப்ப தேவதூதர் இருக்கிறாங்க, மேகஸ்தம்பம் இருக்கு, முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் யார் இருக்கா? எகிப்திய படை ராணுவம் இருக்கு. அப்ப இவங்க அழிச்சிட கூடாது, ஆபத்து வந்துடக்கூடாது. பாருங்க, நீங்கள் முன்றாக சென்று ஆண்டவர் எப்படி பண்ணாரு? யாரை பின்பற்றோம்? தேவதூதர்கள் வழி நடத்துறாங்க. ஆபத்து, செங்கடல் என்ற ஒரு ஆபத்து, செங்கடல் என்ற ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த அம்மாவுடைய வாழ்க்கை எத்தனை வருஷம்? 12 வருஷம். நான் செலவழிச்சேன், டாக்டர்கிட்ட போனேன், எல்லாம் செலவழிச்சேன், வீணாச்சு ஆனவரே. 24 வருஷத்தை 2025 வருஷத்தை நான் வீணாக்கிட்டேன் ஆனவரே. இந்த 25 வருஷத்துல இந்த முதல் ஓய்வு நாள்ல அந்த இது வரைக்கும் நான் வேற பக்கம் நான் போயிட்டே இருந்தேன். இந்த முதல் ஓய்வு நாள்ல அந்த முதல் இந்த ஓய்வு நாள்ல இந்த ஞாயிற்றுக்கிழமை உபவாச நாள்ல இது வரைக்கும் நான் அந்த பக்கம் நான் போக மாட்டேன். இப்ப நான் யாரை பின்பற்ற போறேன்? இயேசுவை பின்பற்ற போறேன். குடும்ப தலைவனா இருக்கலாம், குடும்ப தலைவியா இருக்கலாம்,
நீங்க பிள்ளைங்களா இருக்கிறான் அன்றைய வாழ்க்கையில நான் தேவையில்லாத காலத்தையே நான் பின்பக்கி நீங்க மட்டும் போங்க, நான் போயிடுவேன். எத்தனை பேர் பிள்ளைங்க விட்டு வந்துருக்கீங்க? நீங்க மட்டும் டிவி பார்த்துட்டே இருங்க, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். என்ன இருக்கணும்? நீ வா.